பகுத்தறிவோடும் முற்போக்கோடும் சிந்தித்த மருது பாண்டியர்கள். சிவகங்கை சீமையை ஆண்டு வந்த மருது பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் ஒருமுறை பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது சிறிய வயது பெண்கள் ஒரு 20 பேர் வெள்ளை சேலை அணிந்து நிற்கிறதை காண்கிறார்கள். அந்த ஊர்காரர்களிடம் பெரிய மருது ஏன் சிறிய வயதுடைய இந்த பெண்கள் கோயிலுக்குள் செல்லாமல் வெளியே நிற்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் சிறுவயதிலேயே கணவனை இழந்தவர்கள் என்று கூறியுள்ளார்கள். மறுமணம் செய்து வைக்க வேண்டியதுதானே என்றதும் மறுமணம் செய்து வைக்கும் வழக்கம் எங்கள் சமூகத்தில் இல்லை என்று கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்கச் சொல்லி எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் அதை கேட்க மறுக்கிறார்கள். பின்னர் பெரிய மருது அந்த ஊருக்கென பிரத்யேகமாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது அந்த ஊரில் விளையும் நெல்லை அறுக்க மட்டும் தான் உத்தரவு, அறுத்த நெல்லை கட்டக்கூடாது என்பதுதான். உடனே விவசாயிகள் அனைவரும் இந்த உத்தரவை பின்பற்றினால் அறுத்த நெல் அனைத்தும் வீணாக போய்விடுமே என்று மருதுபாண்டியரும் மன்றாடியுள்ளனர். அதற்கு மருதுபாண்டியர், நீங்கள் தானே உங்கள் சமூகத்தில் அறுத்து கட்டும் வழக்கம் இல்லை என்றீர்கள். எப்படி நெல்லை அறுத்து கட்டவில்லை என்றால் வீணாக போய்விடுமோ, அதேபோல் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையும் வீணாக போய்விடுமே. நெல் மேல் அக்கறைப்படும் நீங்கள் உங்கள் பெண்கள் மேல் அக்கறை படவில்லையா என்று பகுத்தறிவோடும் முற்போக்கோடும் சிந்திக்கும் வகையில் கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த கேள்வியின் அடிப்படையில் மருதுபாண்டியரின் அரசரபையில் பணிபுரிந்த வெவ்வேறு சமூகத்தை சேம் போர் வீரர்களுக்கு அந்த 20 பெண்களுக்கும் சாதி மறுப்பு கலப்பு திருமணத்தை செய்து வைத்துள்ளார்கள்.